வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ஐஓடியிலேருந்து வெளிவந்திருக்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இனிஷியலாகவே 19,900 63,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 4 14ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா என்ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? இங்கேருந்து நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே தான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும், சென்னையில் தான் இருக்கும். அதுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. போஸ்ட் நேம் டெக்னீஷியன் கிரேட் ஏ கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிசிப்ளின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான சேலரி 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 30,000 வரைக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும். அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரிலேயே எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட நீங்கள் ஐடிஐ கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொக்கேஷனல் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இங்கே டிசரபிளில் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலுமே ஃப்ரெஷர்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த டிசரபிளில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். இது விரும்பத்தக்க தகுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ஒரு விரும்பத்தக்க தகுதியாக தான் எடுத்துப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் எசென்சியலில் இருக்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே எலிஜிபிள். ஓகேங்களா?
ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பே ஸ்கேல் 63,500 வரைக்கும் பேசிக் பே. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப உங்களோட பேசிக் பே 63,500 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு அல்லது ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் இருக்கும். அந்த ஸ்க்ரீனிங் வந்து என்ன பேசிஸில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எசென்சியல் ரெக்ரூட்மெண்ட்ஸை பேசிக் பண்ணி, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஸோ நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன், பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் போயிட்டு அதில் எலிஜிபிள் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அதில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். அது குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் எல்லாமே ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு தான் வந்து மார்க்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு குவாலிஃபை பண்ணாலே போதும். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட் அண்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் தரணும். ஓகேங்களா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை பிடபிள்யூடி கேட்டகரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தரணும். அடுத்து நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் எம்ப்ளாயராக இருக்கீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் தரணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். எந்த ஃபீல்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து சப்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி அவங்க ரெக்ரூட்மெண்ட் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்படி அப்லோட் பண்ணலனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, NIOT கேம்பஸ், வேளச்சேரி, தாம்பரம் மெயின் ரோட், பள்ளிக்கரணை, சென்னை 600100 தமிழ்நாடு. இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு, அதாவது recruitment.niot@gov.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெகுலர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.